இந்த பரிசுத்தம் இருக்கும்போது தேவன் எலிசாவை நன்றாக பயன்படுத்தினார் என்பதும் நம்ம அனைவருக்கும் தெரியும். கர்த்தர் நம்மை விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும் நன்றாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரணும்னு சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நம்முடைய நடக்கைகளிலே நாம் பரிசுத்தப்படணும். நம்முடைய நடக்கைகள் வேதத்திலே பரிசுத்தமாய் நடந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாம் தியானித்து ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு பரிசுத்தமான ஜீவியம் கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். மூன்றாவதாக, வார்த்தையில் மாத்திரமல்ல, நடக்கையில் மாத்திரமல்ல, அன்பிலும் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அன்புக்கு முழு சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அன்பின் ஜீவியம் செய்து தன்னுடைய அருமையான ஊழியத்தை